ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீஜினி அண்ட் ரஸ்வால். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ராகி முறுக்கு வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ சம்மரில் குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான முறுக்கு ராகி மாவில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்தில் ஒரு கப் நிறையா ராகி மாவு எடுத்திருக்கேன். அதை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ராகி மாவு மட்டும்தான் சேர்க்க போகிறோம், வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். கருப்பு எள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள் வேணாலும் சேர்த்துக்கலாம், ஓமம் வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய்த்தூள் இந்த ராகி மாவோட சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளைனாக நம்ம ராகி மாவு மட்டும் போட்டால் நல்லா இருக்காது. இந்த மிளகாய்த்தூளை சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா முறுக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு இந்த அளவுக்கு இலக்கமாக இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். இது கூட இந்த குழிக்கரண்டியில் 1/4 குழிக்கரண்டி அளவுக்கு சூடாக இருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு முறுக்க அந்த குழல் இருக்கு இல்லையா, அதில் அச்சு எடுத்துட்டு அதுக்குள்ளே இந்த மாவு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் எடுத்து அந்த பிளேட்டோட பேக் சைட்லேயோ இல்லை கரண்டியோட பேக் சைட்லேயோ நல்லா முறுக்கு மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம அதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம முறுக்கு உள்ளே சேர்த்தோன்னா முறுக்கு உங்களுக்கு நல்லா வெந்து வரும். அதுதான் அந்த எண்ணெய் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் முறுக்கு நமக்கு நல்லா கிறிஸ்பாக வரும், இல்லாட்டி கரிஞ்சிரும். நம்ம எல்லாத்தையும் 2 சைடு திருப்பி விட்டுறலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்மளோட எல்லா முறுக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஒரு வாரம் தாராளமாக வச்சு சாப்பிடலாம். லீவில் குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்களே, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு முறுக்கு செஞ்சு கொடுங்க. அதுவும் அந்த ராகி மாவோட நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.